மக்களே, ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி ஸ்பெஷலுக்காக ஒரு வெஜ் டிஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறோம். கிட்ட வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து காலிஃப்ளவர் பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் விட்டு சோட்டு சைஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமா வெந்துடும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா மஞ்சூரியன் ரெசிபி வந்து பண்ண போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த காலிஃப்ளவரை வந்து கழுவிக்கலாம். அதுக்காக வந்து ஸ்டவ்ல சுட தண்ணி வச்சுக்கலாம். சுட தண்ணி வச்சுட்டு சால்ட், கல்லுப்பா, கல்லுப்பு, இவ்வளோ கல்லுப்பு போதும். கல்லுப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் வாட்டர்ல கூட கழுவலாம். ஆனா நீங்க வந்து ஏன் இதை வந்து சுடு தண்ணியில கழுவுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாக்டீரியாஸ் வந்து அப்பதான் ஈஸியா போயிடும் ஹாட் வாட்டர்ல கழுவும் போது. அதனால இதை வந்து நம்ம ஹாட் வாட்டர்ல கழுவிக்கிறோம். நான் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் காலிஃப்ளவர் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்க வந்து ஆஃப் கூட எடுத்துக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. போட்டாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு 4 to 5 minutes வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். மசாலா இப்போ ஆட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மைதா, இது வந்து மைதா, இது வந்து ரைஸ் ஃப்ளோர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதுல வந்து மசாலா ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெறும் மிளகாத்தூள் ரா சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறமா ஹோம்மேட் வீட்டு மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா, ரைஸ் ஃப்ளோர் வந்து ஒரு ஸ்பூன், தென் மைதா பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன். இப்போ வந்து நமக்கு காலிஃப்ளவர் வந்து இருந்துச்சா, அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சிடலாம். இதுல வந்து இப்போ நான் தயிரும் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன், அது வந்து நான் காட்டல. ஸோ காலிஃப்ளவர் எடுத்து போட்டதுக்கு அப்புறமா தயிர், தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. ஏன்னா வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஒட்டணும், எண்ணெயில வந்து போட்டோன்னே பிரிஞ்சு வராத அளவுக்கு இருக்கணும். அதனால வந்து டைட்டா இருக்கணும் மசாலா, உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அதனால நான் கொஞ்சம் கூட வந்து தண்ணியே சேர்க்கல. இப்போ பொரிச்சிடலாமா? ஸ்டவ்ல கட்டி வச்சிடலாம். ரொம்ப ஹைல இல்லாம சிம்லி வச்சுதான் ஃப்ரை பண்ணி போறோம். ஓகே, அப்புறமா எண்ணெய், அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நைட் டின்னருக்காக சப்பாத்தியை ஒட்டி வச்சிருக்கேன். கோபி மஞ்சூரியன் சப்பாத்தி வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வச்சிடலாமா? நம்ம ஏற்கனவே வந்து பாதி பொரிச்சு வச்சுட்டோம். பாத்தீங்களா நல்லா எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்ட்டு.
எல்லா போர்ஷன் காலிஃப்ளவர் வந்து வறுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்த ஆயிலே வந்து இதுல ஊத்திட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து ஜிஞ்சர் அப்புறம் கார்லிக் தனித்தனியா வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு சில்லி, அப்புறம் கொஞ்சமா வந்து கறி லீவ்ஸ். எவ்வளோ போர்ஷன் வந்து ஜிஞ்சர் வந்து நறுக்கி வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு வந்து கார்லிக்கும் போடணும். இது ரெண்டுமே வந்து ரொம்ப மெயினான இன்கிரீடியன்ஸ். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதை போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக்கை போட்டுடலாம். இதை கொஞ்சமா சாட்டே பண்ணிக்கலாம். ஃப்ளேவரே வந்து நல்லா இருக்கும். ஸோ மஞ்சூரியன்னாலே இது ரெண்டுமே ரொம்ப மெயின். அப்புறமா கார்லிக் சில்லிஸ் போட்டுலாம். ரொம்ப நேரம்லாம் வந்து வதக்க தேவை, சும்மா ஒரு 2 minutes அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஆனியன், நான் வந்து இன்னைக்கு 3 ஆனியன் வந்து சேர்த்திருக்கேன். வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சமா வந்து சால்ட், கிரேவில வந்து கொஞ்சம் கம்மியாவே சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து நம்ம இப்போ சாஸும் ஆட் பண்ண போறோம். பிளஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லயும் சால்ட் போட்டிருக்கோம் இல்லையா, கிரேவில வந்து கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் எல்லாமே. நல்லா வந்து ஆனியன் இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி ஆட் பண்ண போறேன். மஞ்சூரியன்ல வந்து நீங்க கேட்கலாம் தக்காளி வந்து ஆட் பண்ணுவாங்களான்னு. ஆனா நம்ம வந்து நம்மளுக்கு டின்னருக்கு ஏத்த மாதிரி செய்யறோம் இல்லையா, கொஞ்சம் நிறைய கிரேவி வரணும், அதுக்காக வந்து கிரேவியா சேர்ப்போம் நம்ம மஞ்சூரியன். ட்ரையா இல்லாம கொஞ்சம் கிரேவியா சேர்க்கிறோம். அதனால வந்து தக்காளி போடலாம், தப்பு இல்லை. இப்போதான் வந்து சப்பாத்திக்கு வந்து நல்லா இருக்கும். இது வந்து என் ஸ்டைல் இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். பிரிச்சு வந்து மசாலாக்கு ரொம்பலாம் மசாலா சேர்க்கல, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அவ்வளவுதான். அப்புறமா இன்னொரு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து சோயா சாஸ் வந்து கொஞ்சமா, சோயா சாஸ். அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் வந்து அவ்வளோ வேணாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிருக்கோம். அதனால டொமேட்டோ சாஸ் கொஞ்சம். சில்லி சாஸ் வந்து வீட்டில் இல்லை, சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா சில்லி சாஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி, கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா. ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், அது கூட கொஞ்சம் தண்ணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் சேர்க்காம கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் கூட சேர்க்கணும்னா உங்களுக்கு மஞ்சூரியன் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல திக்கா இருக்கும். ரொம்ப வந்து தண்ணியா இல்லாம ரொம்ப கட்டியா இல்லாம அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை ஆட் பண்ணி தான் ஆகணும். அதனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இது தவிர வேற எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து ஆட் பண்ண தேவையில்ல. இதுவே வந்து கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கப்புறமா இது ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து நீங்க ரைஸ்க்குமே வந்து அந்த தால்க்கு இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம், நல்லா இருக்கும் சைட் டிஷ்க்கு.
அப்புறமா கொஞ்சமா கார்னிஷிங்காக கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவியா வேணும்னா நீங்க வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து இதுவே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து டின்னருக்கு சப்பாத்தி வேற செஞ்சிருக்கோம். ரெண்டுமே மேட்சிங் செம்மையா இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலா நம்ம டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கிட்டவாமா சப்பாத்தி கிரேவி கொஞ்சமா ஆனியன்ஸ் வந்து சோறு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்புறமா கொஞ்சமா ஃப்ரை பண்ணது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து தனியா சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் எங்களோட டின்னர் இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.